Hi friends, welcome to Revolution Time. இன்னைக்கு இந்த வீடியோ முக்கியமானது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா the one who think for equal justice and equality and rational thinking இதெல்லாம் திங்க் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டே. ஏன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் ஈவி ராமசாமி அவருடைய பிறந்தநாள் என்று. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஃபியர்லெஸ்ஸாக அதாவது ஒரு பயமே இல்லாமல் ஒரு கேஸ்ட்டுக்கும் ரிலிஜனுக்கும் அப்ரேஷனுக்கும் பிளைண்ட் ஃபெய்த் அதாவது மூட நம்பிக்கை இது எல்லாத்துக்குமே அகேன்ஸ்டாக நின்றவர். அண்ட் அவர் செய்த அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, அவருடைய ஸ்ட்ரகிள் அவர் எல்லாமே இன்றைக்கும் நம்ம பெரியாரை பற்றி அவருடைய ஐடியாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் லெட்ஸ் ரிமெம்பர் இஸ் லைஃப் அண்ட் ஸ்ட்ரகிள் அண்ட் தி மெசேஜ் டுவர்ட்ஸ் தி சொசைட்டி இது எல்லாமே இந்த வீடியோவில் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பெரியார் born in 1879. அதாவது அவர் வெறும் ஒரு லீடர் மட்டும் இல்லை, அவர் ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இன் இந்தியா. அதாவது பெரியாருடைய வாய்ஸ் தி பேஸ் ஆஃப் ரிலீஜியனஸ் அதாவது பிளைண்ட் பிலீஃபை ஒரு ஷேக் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் அந்த மூட நம்பிக்கையில் இருந்தாங்க. பட் இவருடைய ஸ்டாண்ட் அதுக்கு அகேன்ஸ்டாக இருந்ததுனால ஒரு விதமான ஒரு ரெவல்யூஷன் அவர் கிரியேட் பண்ணார். அண்ட் பெரியாருடைய பிலீவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் டெஸ்ட்ராயிங் தி கேஸ்ட் அண்ட் ரிலீஜியனஸ் டாமினன்ஸ் இது ரெண்டுமே டெஸ்ட்ராய் பண்ணாமல் ஒரு உண்மையான ஒரு ஃப்ரீடம் இருக்காது, அது இம்பாசிபிள் அப்படின்ற சொல்கிறாரு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரேஷன் அடக்குமுறை எங்கெங்கெல்லாம் இருக்கோ எஜுகேஷன் மட்டும்தான் ஒரு உண்மையான வெப்பன், அதாவது இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்றது பெரியாருடைய பிலீவ்டாக இருக்குது. அது ஒரு பெரியாருடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதாவது எஜுகேஷன் தான் ஒரு அப்ரேஷன் நடக்கிற அந்த இடத்துல அது ஒரு ஆயுதமாக பயன்படும் அப்படின்றது பெரியாருடைய நம்பிக்கை. நீங்கள் பெரியாருடைய மூமெண்ட்டாக இருக்கட்டும் சரி, இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தோன்னா ஈவன் ஆஃப்டர் 145 இயர்ஸ் பெரியாருடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டில் அலைவாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம அந்த கேஸ்ட் டாமினன்ஸை பார்க்குறோம், அதாவது டிஸ்கிரிமினேஷன் எஜுகேஷன் பார்க்குறோம், அப்புறம் உமன்ஸ்க்கு ஈக்குவல் ரைட்ஸ் இல்லைன்றதை பார்க்குறோம், அதுக்கப்புறம் ரிலிஜன் மூலயமா மக்கள் பிரிவினை உண்டாக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். பெரியார் இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா அவருடைய ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இன்னுமே யங்ஸ்டர்ஸ் இன்இக்வாலிட்டினால் கஷ்டப்படுறாங்க, ஏன் உமன்ஸ்க்கு ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கல, இதெல்லாமே ஒரு பெரியாருடைய கொஸ்டின்ஸாக இருக்கும். அண்ட் பெரியார் யூத்துக்கு ஒரு மெசேஜாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ண இந்த ஃபைட் அவருடைய டைம் லைனுக்கான ஃபைட் மட்டும் இல்லை, இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதாவது உண்மையாக யார் எங்களுக்கு ஜஸ்டிஸ்ன்றது ஒரு பிலீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான ஃபைட் கொடுத்தா. அவருடைய டைம் லைன் மட்டும் நம்ம அந்த ஃபைட்டுன்றது இல்லை, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதை மூவ் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அண்ட் பெரியாருடைய பிக்கஸ்ட் ஹோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூத் அவங்களுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல இன்இக்வாலிட்டி நடக்குதுன்னா அந்த இடத்துல இன்ஜஸ்டிஸாக இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யூத் இந்த இடத்துல வாய்ஸை ரைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரியாருடைய ஹோப்பாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த செலிப்ரேட் பண்ணுற பெரியார் பர்த்டே அவருடைய ஸ்டாச்சுக்கு போய் ஒரு மாலை போட்டு வரதுனால மட்டும் இல்லை, அவருடைய ஐடியாலஜியும் அவர் பண்ண அந்த கொஸ்டின் ஒரு பிளைண்ட் பிலீஃப்காக இருக்கட்டும் சரி, இல்லை கேஸ்ட் சிஸ்டமுக்கு அகேன்ஸ்டாக அவர் பண்ண கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் சரி, அதை நம்ம கேரி அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். இதுதான் ஒரு பெரியாருடைய ஹோப்பாக இந்த இடத்துல காணப்படுது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பெரியாருடைய பர்த்டே இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு ஒரு பிளட்ஜை எடுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் கேஸ்ட், ரிஜெக்ட் பிளைண்ட் ஃபெய்த் பிலீஃப் அண்ட் ஸ்டாண்ட் ஃபார் ஈக்குவாலிட்டி, இதுதான் நம்மளுடைய பிளட்ஜாக காணப்படுது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியாருடைய மெசேஜ் நோ கேஸ்ட் நோ ரிலீஜியன் ஒன்லி ஹியூமனிட்டி அப்படின்ற இந்த மெசேஜ் இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் டுடே இந்தியா ஆர் நம்ம இன்னமும் அவருடைய அந்த ட்ரீமுக்கு ரொம்ப தூரமாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.